ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வெப்பம் குளிர் மழை அப்படின்ற ஒரு அண்டர்ரேட்டடான மூவி எப்படி இருக்குன்னு தாங்க பார்க்க போறோம். திருமணமான பெண்கள் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கணும். அதே மாதிரி கல்யாணம் பண்றவங்க பண்ணிக்கிட்டவங்கன்னு சொல்லி எல்லாரும் பார்க்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய கதை தான். இங்க ஒரு தம்பதியால காமிக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணமாகி 5 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்ல. ஊர்ல இருக்க எல்லாருமே அந்த பெண்ணை தான் ரொம்ப கேவலமா பேசுறாங்க. குழந்தை இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமேன்ற மாதிரி நீங்க சொல்லலாம். ஆனா அதான் அவங்க ஒரு அசிங்கமா நினைக்கிறாங்க. முக்கியமா அந்த கணவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமையே அந்த குழந்தைய பெத்துக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்காக அவங்க அந்த 5 வருஷத்துல என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க, அதுல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது, அதுல என்ன ட்விஸ்ட் காத்திருக்குன்றதுதான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. இந்த மாதிரியான சின்ன படங்களுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. ஓடிடில இந்த படம் அவைலபிளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. இந்த மாதிரியான நல்ல படங்களை ப்ரமோட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவே. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. இங்கிட்டு ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. இதுதான் நம்ம ஹீரோவுடைய அம்மா. இவங்க நிறைய மாடுகளை வளர்ப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கும் திருமணம் பண்றதுக்காக பொண்ணு பார்க்கறதுக்கும் போறாரு. அப்படி ஒரு அழகான பொண்ணையும் பாக்குறாரு. பார்த்த உடனே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சு போக இப்ப அந்த இடத்துல இவங்க 2 பேரும் திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதே ஊருக்குள்ள ஒரு ரவுஸ் பிடிச்ச ஒரு தாத்தாவை காமிக்கிறாங்க. இவரை ஊர்ல ஐயான் தான் கூப்பிடுவாங்க. இவர் பயங்கர குசும் பிடிச்சவருங்க. அதுவும் நம்ம ஹீரோவை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப கூட 2 சின்ன பசங்க இருக்காங்க. அதுல ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு விவகாரமான விஷயத்தை கேக்குறாரு. வீட்டுல போய் ஒரு பெரிய குண்டா எடுத்துக்கின்னு அதை வாங்கிட்டு வரவும் சொல்றாரு. அந்த விவகாரமான விஷயம் என்னன்னா, இந்த ஆண்மை ரிலேட்டடா ஒரு விஷயம் இருக்குங்க. அதை வாங்கறதுக்கு தான் அவனை ஒரு பெரிய சட்டி எடுத்துட்டு போக சொல்றாரு. அந்த குட்டி பையன் வேற ஊரா எல்லார்கிட்டயும் போய் கேக்குறானா. ஊருக்குள்ள காந்தின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவருக்கும் நம்ம ஹீரோக்கும் எப்பவுமே ஆகாது. அவர்கிட்டயும் வந்து அந்த சின்ன பையன் கேக்குறான், டே தம்பி இருறா, இதே ஊருக்குள்ள பெருமாள்னு ஒருத்தன் சுத்தின்னு இருப்பான், அவன்கிட்ட நம்ம கேட்போம். ஏன்னா அவன் தான் கல்யாணமாகி பல வருஷமா குழந்தை இல்லாம இருக்கான். அவன் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கணும்ன்ற மாதிரி அவர் அந்த இடத்துல ஒரு ஜோக்க போட்டு விட, இப்ப அதை கேட்ட பெருமாளுக்கோ பயங்கர கோவம். அந்த சின்ன பையன் கிட்டயும் உங்ககிட்ட யாரா கேட்க சொன்னான்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஊருக்குள்ள அந்த ஐயா தான் கேட்டு விட்டாருன்ற மாதிரி அந்த ஐயாவை கோத்து விட, பெருமாளும் ஐயா வீட்டு வாசலுக்கு வந்து உங்களுக்கு இதே பொழப்பா போச்சுன்னு சொல்லி பயங்கர சத்தம் போட்டு போறாரு. இதுதாங்க நம்ம ஹீரோவுடைய நிலைமை. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா திருமணம் ஆயிருந்தாலும் குழந்தை இல்லாதனால அந்த ஊர்ல இந்த மாதிரியான விவகாரமான கிண்டல்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாண்டின்னு ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோவோட மனைவி. இவங்க பொழுது போலனா டியூஷன் நடத்துவாங்க. அது என்ன பொழுது போலனான்னு கேக்குறீங்களா? ஏன்னா இவங்களுக்கே டியூஷன் நடத்துற அளவுக்கு அறிவு இருக்காது. பசங்க எதனா கிராமர்ல டவுட் கேட்டாங்கன்னா இன்டர்நெட்ல நோண்டி பார்த்துட்டு அதுக்கான அர்த்தத்தை சொல்லுவாங்க. இங்க நம்ம ஹீரோ அந்த கிராமத்துல இருக்கிற ஒருத்தருடைய மாட்டை பார்க்க போறாரு. மாடுகளுக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம ஹீரோ தான் வந்து பாப்பாரு. அப்படி மாடுக்கு ஏதோ வயித்தால போகுது போல, அதுக்கு ஒரு ஊசியும் போட்டு வராரு. இது நம்ம ஹீரோவோட அம்மா. எந்நேரமும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. தான் பெத்த ஒத்த பையனுக்கு வாரிசு இல்லாம போச்சேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே தான் சோற வடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருப்பாங்க. அது நம்ம ஹீரோவோட அக்கா. அவங்களும் வீட்டுக்கு வர, தம்பிக்கு தான் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகி 5 வருஷமா குழந்தை இல்லையே, பேசாம அந்த பொண்ணை வெட்டி விட்டுருவோம், என்னோட பொண்ணை கட்டி வைப்போம், ஒரு வாரிசு பெத்து போடட்டும், என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க. அதே வேலையில தான் நம்ம ஹீரோயின் பாண்டியும் வீட்டுக்குள்ள நுழைய, அவங்க மாமியார ஒரு முறை முறைச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. ஒரு சின்ன பொண்ணு வந்து மல்லித்தூள் வேணும்ன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க அவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து அவங்க மாமியாரும், நானும் என் புள்ளையும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசெல்லாம் நீ எடுத்து குத்துனுகிறன்னு சொல்லி அவங்களும் சண்டையை ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் அந்த ஊருக்குள்ள ஒரு நர்ஸ் வராங்க. அவங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு வருவாங்க. அப்படி ஊருக்குள்ள யாருக்குன்னா நோய் இருக்குன்னா தடுப்பூசி மாதிரி போட்டு போவாங்க. அவங்க கூட நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஏமா, குழந்தை இல்லைன்ற மாதிரி நீ ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருக்கல, நீ தலை குளிச்சு, அதாவது அவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி டேட் வரும்ல, அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 14 நாள் கழிச்சு உன் புருஷன் கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்ணு. மேபி அந்த நேரத்துல எல்லாம் சரியா இருந்ததுன்னா உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்ல, இப்ப ராத்திரி ஹீரோவோ வீட்டுக்கு வராரு. என்னதான் ஊருக்குள்ள எல்லாருமே உங்களுக்கு குழந்தை இல்லைன்ற மாதிரி பேசினாலும் இவங்களுக்குள்ள அந்த காதல் ரொம்ப அழகா இருக்குங்க. முக்கியமா இந்த சீன்ல டப்பிங் ரொம்ப சூப்பரா பேசியிருப்பாங்க. ஹீரோயின் வந்த உடனே காலையில இருந்து உங்க ஆத்தா என்ன கத்திக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோவோட அம்மாவை பத்தி புலம்ப, அதை கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ வேற தூங்க செஞ்சிடறாரு. நான் என் கஷ்டத்தை சொல்ற, தூங்குறீங்களா சொல்லி அவரை ஒரு அடி அடிச்சுட்டு இவங்களும் கோச்சிக்க, இப்ப தன்னோட மனைவியை சமாதானப்படுத்தி அப்படியே இவரு கொஞ்சம் ஜாலியா பேச ஆரம்பிக்க, இன்னும் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்க, தலை குடிச்சு 14வது நாள் ஒன்னா இருந்தோம்னா குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான், நர்சம்மா சொன்னாங்கன்ற மாதிரி சொல்ல, இவருக்கு இன்னொரு பக்கம் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோடைய ராத்திரி தூங்குறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலயும் நம்ம ஹீரோ ஏதோ சந்தைக்கு கிளம்புறாரு போல. வழக்கம் போல அவங்க மனைவி வெளியே வந்து ஒரு நிமிஷம் உள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு போங்கன்ற மாதிரி சொல்ல, கிளம்புற புள்ளைய தண்ணி குடி இதை குடின்ற மாதிரி எதனா சொல்லிக்கிட்டே இருக்காதுன்ற மாதிரி மாமியாரும் கத்த, ஹீரோக்கு கோவம் வந்து அவங்க அம்மாவை மனைவி முன்னாடியே எப்ப பார்த்தாலும் அவரை எதனா சொல்லிக்கிட்டே இருக்காதமா அப்படின்ற மாதிரி கத்திடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க கணவரை உள்ள வர சொன்னது தன்னோட வீடு வரைக்கும் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லத்துக்கு தாங்க. அப்படி அவங்க அம்மாவையும்
குழந்தையும் வந்து பாக்குறாங்க. அவங்க வயசான காலத்திலயும் விறகுலாம் எடுத்துட்டு வந்து அவங்களும் வேலை பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. குழந்தை இல்லாதனால எல்லாரும் சேர்ந்து குழந்தைவ கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. நைட்டு வீட்டுக்கு புருஷன் வந்த உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்க, நம்ம ஹீரோவுமே உனக்காக தான் எங்க அம்மாவை உன் முன்னாடியே கத்தனன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஹீரோயினும் அவங்க அம்மா இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இப்ப அந்த ஊருக்குள்ள ரெகுலரா கோயில் திருவிழா வருங்க. அதுக்கு முதல் மரியாதையை நம்ம ஹீரோக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஹீரோவுடைய பாட்டன் தான் அந்த கோயிலை கட்டிருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு ஆகாத காந்தின்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் அந்த முதல் மரியாதை ரேண்டமா கிடைக்கணும், ஹீரோக்கு மட்டும் கிடைக்காது, நியாயம் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் வராரு. ஏண்டா எங்க பாட்டை கட்டின கோயிலுக்கு நான் தாண்டா முதல் மரியாதை அனுபவிக்கணும், நீங்க எப்படி அனுபவிக்கலான்ற மாதிரி அங்க ஹீரோவை எதிர்த்து பிரச்சனை பண்ண அந்த காந்திக்கும் பயங்கர பிரச்சனை ஆகுதுங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ அந்த காந்திய பஞ்சாயத்துல வச்சு அடிச்சதுனால அவன் செம்ம காண்டாகிறான். இப்ப நம்ம ஹீரோவுமே தன்னுடைய வீட்டுக்கு வர அவங்க மனைவி சொன்ன அந்த 14வது நாளும் வருதுங்க. அவங்களும் அந்த மூமெண்ட்டுக்காக காத்திருக்க, அப்பதான் நம்ம ஹீரோவோட அம்மா திடீர்னு கதவை தட்டுறாங்க. நம்ம வயல்ல வரப்பு வழிஞ்சு தண்ணி போய்கிட்டு இருக்கான், என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருன்ற மாதிரி புள்ளகிட்டையும் சொல்ல, நம்ம ஹீரோவும் அவங்க மனைவி கிட்ட நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, தயவு செஞ்சு தூங்கிறாதுன்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து போறாரு. அங்க இன்னொரு பிரச்சனையும் காத்திருக்குங்க. ஒரு பஞ்சாயத்துல வச்சு அடிச்சிருப்பார்ல அந்த காந்தி, அவரு நம்ம ஹீரோவை பழி வாங்கணும்னு சொல்லி ஆளுங்களோட வந்திருக்காரு. காந்தி கிட்டையும் அடிவாங்க. இப்ப அந்த அடிப்பட்ட காயத்தோட தன்னோட மனைவி கிட்டையும் வராரு. அவங்களும் என்ன ஆச்சுன்ற மாதிரி பதறி போக நடந்த விஷயத்த சொல்றாரு. நீங்க அடிக்காம ஏன் சும்மா இருந்தீங்கன்னு கேட்க, நான் பதிலுக்கு அடிச்சிருந்தா இது பெரிய பிரச்சனையா கூட ஆயிருக்கும், பஞ்சாயத்துல நான் அவனை அடிச்சதுக்காக பழி வாங்கியிருக்கான், இது அப்படியே விட்டுருவோன்ற மாதிரி புத்திசாலித்தனமா நடந்துக்கிறாரு. என்னதான் இந்த விஷயத்துல அவரு ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்ணாலும் குழந்தை விஷயத்துல அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அததான் இப்ப பார்க்க போறீங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட அம்மாக்கும் நம்ம ஹீரோவை அந்த காந்தி பையன் ஆளு வச்சு அடிச்சிருக்கான்ற மாதிரி தெரிய வருது. அதுக்காக ஒரு தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு அந்த காந்தியோட வீட்டுக்கும் போயிட்டு அந்த காந்தியோட அம்மா கூட சேர்ந்து சண்டை போடுறாங்க. எப்படியோ ஹீரோ சமாதானப்படுத்தி அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா, இப்ப இந்த கோவத்துல யார் மேலாம் காட்டணும்ல, அதனால தன்னோட மருமக இந்த பாண்டி மேல காட்டுறாங்க. நீ குழந்தையே இல்லாம ஒரு மலடியா இருக்கிறதுனால தான் ஊருக்குள்ள இருக்கவன் கண்டவெல்லாம் எங்க குடும்பத்தை தப்பா பேசுறான்ற மாதிரி அங்க ஒரு மாதிரி பேசிடுறாங்க. அது நம்ம பாண்டிக்கு இன்னும் ரொம்ப ஹர்ட் ஆகுதுங்க. அப்ப அந்த இடத்துல இருந்த ஹீரோவுடைய அக்கா பொண்ணுமே நல்லா சொன்ன, உன் மருமகளை விரட்டி விடு, மாமாவை நான் கட்டிக்கிறேன்ற மாதிரி சொல்ல, இதுலதான் நம்ம பாண்டி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. அங்கிட்டு போய் அந்த பொண்ணை வெளுன்னு வெளுத்துட்டோம். அவங்க மாமியார் மேல இருக்க கோவத்தோட அங்க இருந்து போறாங்க. இங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே, நான் 5 வருஷம் ஆச்சுல, ரெண்டு பேரும் பேசாம ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க வேண்டியதானன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, இல்லடா இந்த விஷயமா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனா பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டா, ரொம்ப பயப்படுவான்ற மாதிரியும் ஹீரோ மறுக்கிறாரு. ஆனா இங்க நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. அவங்க கணவர் பயப்படுவாருன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் அவங்க கணவர் வீட்டுக்கு வந்த உடனே, என் ஃப்ரெண்டு மெட்ராஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருந்தா, ஹாஸ்பிட்டலுக்கு போறது நல்ல விஷயம்ன்ற மாதிரி சொன்னா, நம்ம அங்க போவோமான்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு, பயப்படுறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனா நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்க, இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்னு சொல்லி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுவாங்க, அதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக வேண்டாம். உங்க அம்மா குலதெய்வ கோயிலுக்கு போனா குழந்தை பிறக்கணும்னு சொன்னாங்கல்ல, அங்க போவோம், வேண்டிப்போம், கோயில்ல வேண்டிக்கிட்டா போதும், எல்லாம் நல்லா நடக்கும்ன்ற மாதிரி கொஞ்சம் பிற்போக்காதான் பேசுறாரு. அப்படி குடும்பத்தோட கோயிலுக்கு போறாங்க. அங்க ஒரு மரத்துல தொட்டிலும் கட்டுறாங்க. அங்க தொட்டில் கட்டுறவங்களுக்கு வியாபாரம் பண்ணணும்னே சொல்லி குழந்தைகளுக்கான துணியெல்லாம் விற்கிறாங்க. இந்த துணியெல்லாம் வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பிறக்கும்ன்ற மாதிரி கடைக்காரங்களும் ஆசைய மூட்ட ஹீரோ அதெல்லாம் வாங்குறாரு. அந்த சமயத்துலதான் ஹீரோயினோட அம்மா வேற, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கான துணியெல்லாம் வாங்கக்கூடாது, அப்படிலாம் வாங்கினா குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் வரும்ன்ற மாதிரி அவங்க ஒரு குண்டை தூக்கி போட, ஆனா என்ன பண்ணாலும் தப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கோச்சிக்கிறாரு. நாட்கள் மெல்ல மெல்ல நகர நம்ம ஹீரோயின் இன்னமும் பிரெக்னன்ட் ஆகலைங்க. இதுல நம்ம ஹீரோ ஊருக்காரங்க பேசுறத பார்த்து பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. சரியா வேலை பார்க்க முடியல. நைட் எல்லாம் பக்கத்துல உட்காந்து அவங்க மனைவியே பார்த்துக்கிட்டு இருக்க, அவ எப்போ கர்ப்பமாவா அப்படின்ற ஒரு நினைப்பிலேயே அவர் இருக்காரு. புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே இந்த விஷயத்த நினைச்சே அழுகுறாங்க. இப்படி ஒரு கடத்துல தான் நம்ம ஹீரோ ஒரே சோகத்தோட வீட்டுக்கு வர, அப்ப நம்ம ஹீரோட அம்மாவும், சில நாளா நீ சோகமா இருக்கிறத கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், 5 வருஷமா குழந்தை இல்ல, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வந்துதானே ஆகணும், பேசாம உங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்காக ஒரு வாரிசை அவ பெத்து கொடுப்பா, என்ன சொல்றன்ற மாதிரி கேட்க, அவ என்னோட 15 வருஷம் சின்ன பொண்ணுமா, என்னமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதனால என்ன, நானும் உங்க அப்பா கூட தான் 15 வருஷம் டிஃபரன்ஸ்ல கட்டிக்கிட்டோம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்மளுக்கு வாரிசு தான் முக்கியன்ற மாதிரி ஹீரோவோட அம்மா சொல்ல, அங்க ஹீரோ எதுவுமே பேசாம ஒரு மௌனத்துல போயிடுறாரு. ஹீரோவோட அம்மாவும் மௌனம் சம்மதத்துக்கு அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமா தான் அவன் மனசை மாத்தணும்ன்ற மாதிரியும் அவங்க பொண்ணுகிட்டையும் சொல்றாங்க. இப்ப நைட்டு திரும்பி அவங்க மனைவி கூட தூங்கிக்கிட்டே இருக்கும் போதும் நம்ம ஹீரோ திரும்பி மென்டலா பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரிலாம் பிஹேவ் பண்றாருங்க. அவங்க மனைவியும் திருநூறுலாம் வச்சுக்கிட்டு, ஆண்டவா எங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்ததுன்ற மாதிரியும் ஒரு கலக்கத்தோடயே இருக்காங்க.
இப்ப திரும்பி நாளளவுல நம்ம ஹீரோவுடைய பொண்டாட்டி முன்னாடியே ஹீரோவோட அம்மா வந்து உன் பொண்டாட்டிய விற்று இவளை கட்டிக்கோ, அக்கா பொண்ணு இருக்கான்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது அவங்க பொண்டாட்டி முன்னாடியே சொல்றாங்களா? அவங்களும் மனசடைஞ்சு போய் அவங்க புருஷனை கூப்பிட்டு அம்மா சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான், நீங்களும் வாரிசு இல்லாம இருக்க கூடாது, எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட தான் பிரச்சனை நினைக்கிறேன், நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போறேங்க, நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாரிசை பெத்து கொடுங்க, பெத்து என்னோட கையில கொடுங்க, நான் வளர்க்குறேன்ற மாதிரி சொல்ல இது எல்லாமே ஒரு வலியோட தான் அவங்க சொல்லுவாங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க புருஷன் என்னங்க நியாயமா சொல்லணும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீதானே முக்கியன்ற மாதிரி சொல்லியிருக்கணும்ல. ஆனா அவரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்காருங்க. அப்ப இன்னொரு பயங்கரமான சம்பவமும் நடக்குது. திடீர்னு நம்ம ஹீரோவோட அம்மா அழுதுகிட்டே வர என்னாச்சுன்ற மாதிரி இவங்களும் பதறி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்க தவறிட்டதா சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கு இருக்க ஒரே ஹோப்பும் அந்த இடத்துல முடிஞ்சு போகுதுங்க. அவங்க அம்மாவுடைய சாவுக்கும் போறாங்க. அந்த இடத்துல உடஞ்சு போய் உக்காடுறாங்க. அப்படி அவங்க அம்மாவை அடக்கெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க பொண்டாட்டிய தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வர, இல்லைங்க நான் இங்கேயே இருக்கேன், உங்க அம்மா சொன்ன மாதிரி நீங்க உங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க, அதுதான் கரெக்டா இருக்கும், ஒரு வாரிசோட வாங்க மாதிரி சொல்ல கேட்கிற அவங்க கணவரும் அந்த நிலைமையில கூட அவங்க மனைவிய கூட்டிட்டு போகாம சரிமான்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. புருஷன் போனதுக்கு அப்புறம் நம்மளும் ஒரு பேச்சுக்கு சொன்னா அவன் இப்படி போயிட்டானேன்னு சொல்லி இவங்க கதறி அழுகுறாங்க. ஆனா ஒரு கடத்துல இந்த கணவரும் திரும்பி வராரு. தன்னோட மனைவி பக்கத்துலயும் வந்துட்டு எதுக்கோ நம்ம கடைசியா ஒரு முயற்சி எடுத்து பார்ப்போம், நீ ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னல, அப்படி நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், ஆனா இந்த ஊர்ல யாருக்குமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போற விஷயம் தெரியக்கூடாது, ரகசியமா தான் போனோன்ற மாதிரியும் முடிவு எடுக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ அவரு வீட்டுக்கே கூட்டிட்டு போறாரு. அப்படி விடிகாத்தால நம்ம ஹீரோ சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்ப கொஞ்ச நேரத்துல நீ கிளம்பி தனியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு, அம்மா கிட்ட கூட சொல்லாத, சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க மாமியார் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வீட்டுல இருந்து ரகசியமா கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. அப்படி இவங்க டவுனுக்கு வந்து அங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ வந்து ஒரு டாக்டரையும் பாக்குறாங்க. அந்த டாக்டர் கேட்கிற முதல் கேள்வியே 5 வருஷமா குழந்தைக்காக தான் நீங்க முயற்சி பண்றீங்க, ஆனாலும் பெத்துக்க முடியல, அப்ப ஏன் நீங்க முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க கூடாது, இப்ப லேட்டா வரீங்களேன்ற மாதிரி கேட்டதுக்கு இவங்க கிட்ட பதில் இல்ல. சரி 2 பேரும் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சில டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோவை ஒரு டப்பாவை கொடுத்து இதை ஃபில்அப் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரியும் சொல்ல என்ன ஃபில்அப் பண்ணுன்ற மாதிரி கேட்கும் போதோ அந்த நர்சம்மாவும் அதை தாங்க ஃபில்அப் பண்ணுன்ற மாதிரி சொல்ல ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாருங்க. என்ன நீ ரொம்ப அச்சிங்கமாலாம் பேசுனுங்கிற, உங்க அப்பா கிட்ட மாட்டி விடுற, இதுக்குதான் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வர வேணாம்னு சொன்னேன், தனியா வீட்டுக்குள்ள நம்ம ரூமுக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல நடக்கணுமா அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு அங்க ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு வழியா அந்த டெஸ்டையும் அந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டு வராரு. இப்ப 2 நாள் கழிச்சு டெஸ்ட் ரிசல்ட்டையும் வாங்குறதுக்கு இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வர ஹீரோக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குங்க. அவங்க மனைவியை அனுப்பி நீ போய் ரிசல்ட் பார்த்துட்டு வான்ற மாதிரி சொல்ல இப்போ அவங்க மட்டும் தனியா போறாங்க. அப்படி போனதுல டாக்டர் ஒரு ரிசல்ட் சொல்ல அதுல அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி அங்கேயே கதறி அழுக அந்த ரிசல்ட்டை அங்கேயே கிழிச்சு போட்டுட்டு வெளியே வந்து தன்னோட கணவர் கிட்ட ஒண்ணு இல்ல குழந்தை பெத்துக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு அங்க நடிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோக்குமே அப்ப ரிசல்ட் பாசிட்டிவ் தான் போல இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல அவங்க மாமியார் நம்ம ஹீரோயினை வேலை பார்க்க வச்சுட்டு ஒரு குழந்தை பத்துக்கிறதுக்கு வக்கில்ல மலடி மலடின்ற மாதிரி அதையே குத்தி காமிச்சு பேச அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருதுங்க. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க, எனக்கு வக்கில்லையா, என்னால குழந்தை பத்துக்க முடியலையா, என்ன வார்த்தை சொல்றீங்கன்னு சொல்லி அங்க பாத்திரத்தெல்லாம் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ எப்படி எங்க அம்மாவையே எதிர்த்து கத்தலான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கோவப்பட்டு அவர் பங்குக்கு வந்து இப்ப நம்ம ஹீரோயினை போட்டு அவரும் கத்துறாரு. அப்பதாங்க நம்ம ஹீரோயின் என்ன விஷயத்த மனசுக்குள்ள வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நேரா அவங்க அம்மாவுடைய படத்துக்கிட்ட வந்துட்டு எவ்வளவு நாள் தாமா இதை மனசுக்குள்ள வச்சிருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா, பிரச்சனை எல்லாம் என் கணவர் கிட்ட தானா, ஆனா இந்த விஷயத்த என் கணவர் கிட்ட சொன்னா அவர் கஷ்டப்படுவாருன்னு நான் சொல்லாம வச்சிருக்கமா, அவராலதான் குழந்தை பெத்துக்கிறதுக்கு எவ்வளவு தடன்னு நான் எப்படிமா சொல்லுவேன்ற மாதிரி அங்க கதறி அழுக இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அவங்க டெஸ்ட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு நீங்க உங்களோட ப்ரொசீஜர்லாம் ஆரம்பிங்க, நான் குழந்தை பெத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டோனர் மூலமா அந்த ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து இந்த எல்லா விஷயத்தையும் சீக்கிரட்டா இவங்களே ஃபேஸ் பண்ணி குழந்தை பெத்துக்கிறதுக்கான ப்ராசஸ்லயும் இறங்குறாங்க. அப்படி ஒரு நேரத்துல தான் திடீர்னு இவங்க வாமிட் எடுக்க என்னாச்சுன்ற மாதிரி அவங்க கணவரை ஓடி வந்து பார்க்க அப்பதான் அவங்க மனைவி பிரெக்னண்டா இருக்காங்கன்ற மாதிரி தெரியுதுங்க. அவருக்கு பயங்கர சந்தோஷம். சும்மா மீசையெல்லாம் முறுக்கி விட்டுக்கிட்டு நம்மளாலதான் நம்ம மூலமா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துருச்சுன்ற மாதிரி சொல்ல, ஆனா அவங்க மனைவி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு தான் எவ்வளவு தொலைவு வந்திருக்கோங்க அதை மறைச்சிட்டு அவங்களும் ஒரு பேக்கான ஸ்மைல சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட குடும்பமே சந்தோஷம் ஆகுதுங்க. ஊருக்குள்ளேயும் நம்ம ஹீரோக்கு நல்ல பேரு கிடைக்குது. அப்படி அந்த குழந்தைய பெத்துக்கிட்டு ஒரு ஆண் பையன் வேற பிறக்கிறானா. அப்படி நம்ம ஹீரோ அந்த பையனை தாங்குன்னு தாங்கி ரொம்ப அன்பா வளர்க்கறாரு. ஆனாலும் நம்ம ஹீரோயினால நிம்மதியா இருக்க முடியலைங்க. நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம கணவருக்கு துரோகம் பண்ணிட்டோமோன்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. இப்ப
அந்த பையனும் கொஞ்சம் வளர்றானா. வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க குலதெய்வ கோயிலுக்கும் போறாங்க. அங்கேயும் கடவுள் கிட்ட இப்போ சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த உண்மை தெரியாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்ன்ற மாதிரி ஹீரோயின் வேண்டிக்க, அப்பதான் டவுன்ல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர்லாம் வந்திருக்காங்கன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க. இவங்களும் பயந்து போறாங்க. நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு தான் குழந்தை பெத்துக்கிட்டோன்ற மாதிரியான விஷயம் நம்ம புருஷன் கிட்ட சொல்லிட்டா அவ்வளவுதான்ற மாதிரியும் அவங்களுக்கு தலையெல்லாம் சுத்துதுங்க. இப்ப அவங்க புருஷனும் ஏதோ தடுப்பூசி போடணும்னு சொல்லி பையனை கூப்பிட்டுக்கிட்டோம் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டோம் ஊருக்குள்ள வந்து அந்த டாக்டரை பார்க்க போக, அங்க நம்ம ஹீரோயினுக்கு தலையெல்லாம் சுத்தி எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கும் ஓடி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்து அவங்க மனைவி கிட்ட என்னதான் ஆச்சு, எதுக்கு ஒரு மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க திடீர்னு கதறி அழுகுறாங்க. பெண்கள் எப்பவுமே சில ரகசியங்களை மனசுக்குள்ளேயே வச்சிருக்க மாட்டாங்க, யார்கிட்டனா ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ரொம்ப நாளா அவங்களால வச்சுக்க முடியாதுங்க. அப்படி இவங்க ரொம்ப நாளா அவங்க மனசுக்குள்ள வச்சிருந்த பாரத்தை அவங்க கணவர்கிட்டையும் அங்க வெளிப்படுத்துறாங்க. இந்த குழந்தை உங்களுடைய குழந்தை இல்ல, நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இந்த மாதிரியான ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி அது மூலியமா தாங்க நமக்கு நம்மளோட பையன் பிறந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கதறி அழுக, அதுல நம்ம ஹீரோ சுக்குநூறா உடைஞ்சு போறாரு. அவங்க மனைவி மேல இருந்து டக்குன்னு கையெடுக்கிறாரு. வேற ஒருத்தனோட குழந்தையா என்னோட குழந்தை நினைச்சு எவ்வளவு நாள் வளர்த்துக்கிட்டு இருந்தன்ற மாதிரி நினைக்கிறாரு. அவங்க மனைவியுமே அன்னைக்கு வந்த ரிசல்ட்ல எனக்கு ப்ராப்ளம் இல்ல, உங்களுக்கு தான் ப்ராப்ளம், உங்களால யாரு கூடயுமே குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் இப்படி ஒரு ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணன்ற மாதிரி சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ இன்னும் கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போறாரு. எதற்கு அவங்க பையன் வேற வரானா, அவனை தள்ளி விட்டு வேற போறாரு. இந்த கோவத்தோடயே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பழைய குடோனுக்கு போயிட்டு அவரோட கையை எடுத்து அவரை நிறைய காயப்படுத்திக்கிறாருங்க. இப்ப தன்னோட வீட்டுக்கும் வராரு. பாய் படுக்க தலைக்காணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க பொண்டாட்டி அறையில இருந்து வெளியே வர, எங்க மன்னிச்சிருங்க என் கூட பேசுங்கன்ற மாதிரி அவங்க இவ்வளவு கெஞ்சுறாங்க. ஆனா இவரு கோவத்தை மட்டும் தாங்க காட்டுறாரு. அன்னில இருந்து தனித்தனியா படுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்டோமன்ற மாதிரி நினைக்க, அப்படியான ஒரு டைம்ல தான் இவங்களோட பையன் இருக்கான்ல, அவன் அங்க இருக்கிற பெட்டி கடையில இருந்து சாக்லேட்டை திருடுறாங்க. அந்த பெட்டி கடை பாட்டியும் நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட வந்து உன்னோட பேரை என்ன விஷயத்த பண்ணா தெரியுமா, என் கடையில வந்து திருடுறான்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண, இதை கேட்டு நம்ம ஹீரோவும் செம்ம காண்டாகி நேரா வந்து தன்னோட பையனை திரும்பி பிடிச்சி கீழே தள்ளிட்டு திரும்பி அங்க வந்து கோவமா போறாரு. இது வரைக்கும் தன்னோட பையனை அவ்வளவு பாசமா பாத்துருப்பாருங்க. குழந்தையுமே எப்பவுமே அப்பா அப்பா நாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், ஏன் அப்பா கொஞ்ச நாளா என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாருன்ற மாதிரி அந்த சின்ன பையனுக்கும் ஒன்னும் புரியல. இப்ப அடுத்த நாள் ராத்திரியும் தன்னோட வீட்டுக்கு வர, அவங்க மனைவி என்ன பண்ணா நீங்க என் கூட பேசுவீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, தயவு செஞ்சு போய் செத்துரு, அப்பதான் என்னால் நிம்மதியா இருக்க முடியும்ன்ற மாதிரி அவர் இன்னமும் கோவத்தை காட்டுறாரு. இவங்களுக்கு நடுவுல நடக்கிற எல்லா சண்டையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த ஹீரோவுடைய அம்மாவும் அது வரைக்கும் என்னதான் தன்னோட மருமகளை கத்திக்கிட்டே இருந்தாலும் அங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. என்னோட பேரு பொட்டம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் இந்த பொட்டை வச்சுதான் இருப்பேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த பொட்டை வச்சுக்கிட்டு தான் இருந்தேன், என் கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த பொட்டை அழைக்க சொன்னாங்க, அப்பயும் நான் இந்த பொட்டு தான் வச்சேன், ஏன்னா இந்த பொட்டு என்னுடைய அடையாளம். அப்ப இந்த ஊருக்காரங்க எல்லாரும் என்ன தப்பு தப்பா பேசினாங்க, ஊருக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாரையனா எதனா புறம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, அந்த டைம்ல நான் அவங்க வாய்க்கு அடிமையா சிக்கிட்டேன், இப்படி மத்தவங்க பேசுறாங்க கூட இருக்கவங்க பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு எப்பவுமே கலங்க கூடாது, ஊருக்குள்ள எல்லாரும் எதனா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதுக்காகலாம் நீ ஒன்னும் கவலைப்படாதன்ற மாதிரி அவங்க மாமியாரும் சொல்ல, இப்ப அவங்க மாமியாரோடைய மேலையும் சாஞ்சிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கதறி அழுகுறாங்க. இப்ப அவங்க மாமியாருக்கும் விஷயம் தெரிஞ்ச மாதிரி தாங்க காமிக்கிறாங்க. ஆனாலும் மருமகள் பக்கம் நின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பையனை மாத்துறதுக்கும் அவங்களும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க. அப்படி ஹீரோ கூட அவரோட பையனை அனுப்பி திருவிழாக்கு கூட்டு போயிட்டு இந்த முட்டாயெல்லாம் வாங்கிட்டு ரெண்டு பேரும் ஜாலியா வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரியும் சொல்ல, ஹீரோ ஒரு வெறுப்போடையே அவர் பையனை கூட்டிட்டு போறாரு. அங்க ஒரு 100 ரூபாய் அவங்க பையன் கிட்ட கொடுத்து திருவிழால உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தின்னு சொல்லி, இப்ப அந்த திருவிழா கூட்டத்திலேயே அவங்க பையனை விட்டுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கும் வந்து அழுதபடி தன்னோட அம்மா கிட்ட பையனை தொலைச்சிட்டேன்ற மாதிரி சொல்ல, ஆனா அந்த பையன் ஊருக்குள்ள இருக்கிற இன்னொரு அங்கிளை பார்த்துட்டு அவரு கூட வீட்டுக்கு வந்து அப்பா காணாம போயிட்டாருன்ற மாதிரி அழுதுன்னு இருக்கான் போல. டேய் நீ உன் பையனை தொலைக்கல, உன் பையன் தான் உன்னை தொலைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் மொக்க பண்ணி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. அவங்க வீட்டுக்குள்ள ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துல அவங்க பையன் அப்பப்போ நீச்சல் அடிக்கிறது வழக்கம், அப்பாவோட உதவியோட தாங்க. அப்படி கிணத்துல வாப்பா குளிக்கலான்ற மாதிரி கூப்பிட, பேசாம தள்ளி அவன் கதையை இங்க முடிச்சிடலாமன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் யோசிக்க, அப்படி அவங்க பையனையும் அந்த கிணத்துல தள்ளி விடுறாரு. அவங்க பையனும் அங்க போராட செய்ய இவரு அங்க இருந்து வெளியே போறாரு. அப்பதான் திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் வருதுங்க, ஐயோ நம்ம பையனாச்சே, நம்ம வளர்த்த பையனாச்சே, எப்படி இருந்தா என்ன, அவன் நம்மளோட பையன் தான், இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி அவங்க பையனை காப்பாத்த போக, அப்ப ஹீரோவோட எதிரி இருக்காரு பாத்தீங்களா அந்த காந்தி, அவரு வந்து நம்ம ஹீரோவோட பையனை காப்பாத்துறாரு. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் ஓடி வந்து, உங்களுக்கு என்னங்க அவ்வளவு வெறுப்பு, உலகத்துல யாருமே பண்ணாததா, குழந்தை இல்லாத எத்தனையோ பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கணவரோட உதவியோட தானே ஹாஸ்பிட்டல்ல போய் பண்றாங்க, நீங்க என் பையனையே தொட தேவையில்ல,
தேவையில்ல, என்னை விட்டுருங்க, நானும் என் பையனும் தனியா போறோன்ற மாதிரியே கதறி அழுக அங்கதாங்க நம்ம ஹீரோ அவரோட தப்பையும் உணர்றாரு. அப்படி ஒரு நள்ளிரவுல அவரு தெய்வமா பாக்குற அவரோட மாடுகள் கிட்டையும் வந்து அவர் பண்ண தப்பெல்லாம் நினைச்சு பார்த்து அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பும் கேட்கிறாரு. அடுத்தபடியா அவர் மனைவியும் பார்த்து அவரோட மன்னிப்பை கேட்கிறாரு. ரெண்டு பேருமே அழுகுறாங்க. அதுல அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் புரிய வருதுங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து நம்ம எல்லா வாட்டியுமே குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒன்னா இருந்திருக்கோம். ஒரு வாட்டி கூட எந்த காரணமும் இல்லாம நம்ம காதலோட ஒன்னா இருந்ததில்லை. அப்படி காதலோட நம்ம சந்தோஷமா இருந்தா இது எல்லாமே நல்லபடியா நடந்திருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காதலோட இப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் நம்ம ஹீரோவும் இதுக்கப்புறம் அந்த பையன் உன்னோட பையன் இல்ல நம்மளோட பையன்ற மாதிரி ஏத்துக்கிற மாதிரியும் இப்படி இவங்க காதலோட சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்றதுனால நம்ம ஹீரோயின் அங்க பிரெக்னன்ட் ஆகிற மாதிரியும் அது மூலயமா நம்ம ஹீரோவோட குறைகள்லாம் நீங்கிற மாதிரியும் இப்போ இவங்க வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. சோ இந்த படம் இப்போ ஓடிடில அவைலபிளா இருக்குங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா தான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். ஓடிடில பாருங்க. இன்னும் உங்களோட ஆதரவை கொடுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.